வாழ்வோடு இணைந்திருக்கும் வெளிச்சம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. ஏசாயா இறைவாக்கினது காலத்தில் சீரியர் இஸ்ரவேலரோடு இணைந்து யூதாவை எதிர்த்தபோது கடவுள் யாருடன் இருக்கின்றார் என்ற கேள்வி எழும்பியது. யூதா தேசத்தின் ராஜாவாகிய ஆகாசின் இருதயமும் யூதா தேசத்தின் மக்களின் இருதயமும் காற்றினால் மரம் அசைவது போல அசைந்தது. சாதாரணமாக மக்கள் துன்புறும் நேரத்தில் கடவுள் அடையாளங்களின் வாயிலாக தம்மை வெளிப்படுத்தி விடுவித்தார். ஆகாஷ் ராஜா கடவுளை சோதித்து அடையாளம் கேட்க மாட்டேன் என்றிருந்த நிலையில் ஆண்டவர் தாமே இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற அடையாளத்தினை கொடுத்து துன்பம், துயர், இக்கட்டு நேரங்களில் தம் மக்களோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையினை ஏற்படுத்தினார். பழைய ஏற்பாட்டின் இறைவாக்கு நிறைவேறும் நிலையில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முன்னுரைக்கப்பட்டது. கடவுளின் வாக்குறுதியான இம்மானுவேல் என்னும் அடையாளம் ரோம ஆளுகையினால் வேதனையுற்று தடுமாறும் மக்களோடு இருக்கின்றார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகின்றார், மக்களுக்கு அமைதியின் வாழ்வினை அருளுகின்றார் என்ற செய்தியினை உணர்த்தியது. மனித வாழ்வில் நெருக்கடிகள் எழும்போது கடவுள் தூரத்தில் இருப்பவர் அல்ல, அவர் மக்களோடு மக்களாக இணைந்திருந்து கொந்தளிப்பில் அமைதி அருள்கின்றவர். தனக்கு நியமிக்கப்பட்டிருந்த கன்னியாகிய மரியாள் கருவுற்ற செய்தி யோசேப்பை அமைதி இழக்கச் செய்தது. அவளை இரகசியமாய் தள்ளிவிட சிந்தித்த போதுதான் இறை திட்டம் யோசேப்புக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கடவுளின் உடனிருத்தலை உணர்ந்தார். இன்று மனித வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் பெருகுகையில் ஆண்டவர் ஏன், ஆண்டவரே நீர் எங்கிருக்கிறீர் என்ற கேள்விகள் எழும்புகிறது. இக்கேள்விகளுக்கு பதிலாக இம்மானுவேலாம் கடவுள் மானிடரின் துயர் நீக்குவதற்காக அவர்களோடு இருக்கின்றார். அவமானங்களையும் அச்ச உணர்வையும் அகற்றி அமைதி அருள்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நாம் யாருடன் இருக்கின்றோம் என்பதற்கு விடை காண முயலுவோம். ஜெபம். உடனிருக்கும் கடவுளே, எமது துன்ப நேரங்களில் எம்மோடு இருந்து எம்மை விடுவித்து நலன் அருள்வீராக. ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.